அனித்யானி சரீராணி இந்த உடம்பு என்றுமே கிடையாது இல்லையப்பா. இவனோ தெய்வ சாட்சியமாக நம்மளிடம் இருக்கக்கூடிய செல்வங்களும் என்றும் வெளியிட்டது. நித்தியம் சந்திகோ முத்துகோ நம்மகிட்ட என்னதான் இருக்கும் அப்படின்னா மித்யோ அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சமானது நம்ம கையில இருந்தே இருக்குமாமா. அதுவரையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்தவியம் தர்ம சங்கிரகா தர்ம காரியங்களினாலே நாம் ஈடுபட வேண்டும் என்கிறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட நிகழ்வுகளிலே இந்த யாகங்கள் இந்த அபிபாகங்கள் எல்லாமே அந்த தர்ம தேவதைகளுக்காக அர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம். எவ்வளவோ நிகழ்வுகள் இருந்தாலும் சன்னதி முன்பு நாம் அமரும் போது ஓம் சக்தி பராசக்திங்கிற மந்திரங்கள் அம்பாளுடைய காதல தகும்போது நம்ம தான் இங்க வந்திருக்கோம்னு அம்பாளுக்கு தெரியுமாமா இல்லையா? நம்ம உட்கார்ந்துட்டே இருப்போம் அப்படின்னா வந்திருக்கோம் அப்படிங்கிறது எப்படி அட்டண்டன்ஸ் போடணும் சுவாமிக்கு அப்படின்னா ஓம் சக்தி பராசக்தின்னு சொன்னாதான்
அம்மா நினைச்சிட்டு இருப்பாங்க வேலை போகலாம் வந்திருக்காங்க. நான் ஸ்கூல்ல உட்காந்துருப்போம். ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்கும் போது பிரசண்டா ஆப்சண்டான்னு பேரை கேட்கும் போது நம்ம பிரசாமன் என்ன சொல்லுவோம், ஆப்சண்ட் பண்றாங்க இல்லையா? அது மாதிரி அம்பாளுக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம எல்லாம் உலகக்கு அம்பாளுக்கு ஆண்டுல உலக மாதிரி ஓம் சக்தி பராசக்தி நமக்காக அம்பாள் இத்தனை மாசமும் மழை இல்லாம இத்தனை மழையோட அம்பாள் கொண்டாடுற நம்மளுக்காக. நம்ம மக்கள் என்னுடைய பக்தர்கள்லாம் தீர்த்த கூட பாதுகாவலை எடுத்துட்டாலும் அப்படின்னு அம்பாள் நினைச்சிருக்கா. அந்த சூடு தாங்க மாட்டான்னு அம்மா நினைச்சிருக்கேன். ஒரே நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வெளி கொடுத்தோம். நம்ம அம்மா நமக்காக அருள் பண்ண போது நம்ம 2 வாயால அம்பாவை சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சொல்றதுனால அந்த கொலுசு சலகை சத்தம் ஒவ்வொரு இடமா தெரிஞ்சுட்டே இருக்கும். அந்த சலகை சத்தம் நம்ம காதல படணும் அப்படின்னா அம்மா அந்த திருவிழா முதல்ல சொல்லணும்.